கடம் உருவாவதற்கு, கும்பம் உருவாவதற்கு மண்ணு வேணும், சேரு வேணும். அந்த சேரை எடுத்து ஒரு அழகான பானை பண்ணார் பிரம்மா. இதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கார். இப்ப அந்த பானை உருண்டு உருண்டு விழும்போது அந்த குடம், அந்த கடமானது ஒரு இடத்துல திறந்தது. குடம் திறந்த இடம்தான் குடவாசல் அப்படின்னு பேரு. இன்னைக்கு நீங்க கும்பகோணத்துக்கிட்ட போனீங்கன்னா குடவாசல் குடவாசல்னு சொல்றோம். நடு பாகம் தான் திருச்சேரை. அந்த கும்பமானது உருண்டு வரும்போது ஒரு இடத்துல கோணி நொடுத்து, கோணின இடம் தான் கும்பகோணம். புரியுறதா உங்களுக்கு? அந்த 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 பெயர் கிரமமே. இப்ப நம்ம ஏதோ பேர்னா, இப்போ ஒண்ணுமே இல்லை, நேற்று நான் வேடிக்கை சொல்லும் போது மேல் எழுதியிருக்கேன், நீங்க எதுக்கு அப்படி கோடம்பாக்கத்தை தப்பா சொன்னேன்? தப்பா இல்லை, அதுக்கு பேரே என்னன்னா கோடு அம்பு ஆக்கம். அந்த இடத்துல ஆக்கம் செய்தார்களாம் கோடை வைத்து. அதாவது கோடு அம்பு ஆக்கம் கோடம்பாக்கம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு 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 இடத்துக்கும் ஒரு பேர். இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில போய் பார்த்தோம்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடும். என்ன நிறைய திவ்யதேசம் இருக்கு. இப்போ திருச்சேரை எம்பெருமான் பஞ்சசார கஷேத்திரம், அந்த கட்டத்திலிருந்து தான் பெருமாள் உருவாக்கினார்.